முன்னாடி திருமணம் திருவிழாலாம் எப்படிமா நடத்துவோம்? திருவிழா ஆரம்பிச்சிங்க. அது இந்த பகுதியில ரொம்ப ஃபேமஸ் என்னது? மாசி மகம் வந்துச்சா பெருமுக்கல் மலையில எல்லா சாமியும், ராவணபுரம் சாமி, கீழ்சிவரி சாமி, எல்லா சாமியும் மேல ஏறினாங்களா, 3 சாமி வந்து வளம் வருவாங்க. அடுத்தது மயான கொள்ளை, மசான கொள்ளைன்னு சொல்லுவோமா? மயான கொள்ளையெல்லாம் சும்மா பேனருக்கு தான். நம்ம எப்படி சொல்லுவோம்? மசான கொள்ளைன்னு. மசான கொள்ளை என்றால் எல்லாரும் முதல்ல எனக்கு அப்பெல்லாம் தெரியும். நான் திருமணமாகி வந்தப்போ மசான கொள்ளையெல்லாம் அப்ப வருஷம் வருவேன். அப்ப பார்க்கும்போது விரதம் இருப்பாங்க, கோவில்ல காப்பு கட்டுவாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வேஷம் கட்டுவாங்க, வேஷம்லாம் ஆடிட்டு ஊர் முழுக்க வேஷம் கட்டிட்டு ஊர்லாம் போய் சுத்தி வந்துட்டு அப்புறம் தான் வேஷத்தை கலைச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு என்ன நடக்குது? மயான கொள்ளையில் முதல்ல போட்டுட்டு தான் வேஷமே போடுறாங்க. ஐயோ, ஒரே தகராறு, பயமா இருக்கும். திருவிழா வந்தாலே யாரு அடிச்சுக்கு போறாங்க, எங்க தகராறு நடக்க போகுது, இருக்குதா இல்லையா? வர வர மயான கொள்ளை என்றாலே என்ன ஆயிடுச்சு? ஊர்ல திருவிழா என்றால் பசங்க என்ன பண்ண போறாங்க, யார் அடிச்சுக்கு போறாங்க, எந்த சின்ன பசங்க யாரோட சண்டை போட்டுக்க போறாங்க அப்படின்னு பெரிய போராட்டமா இருக்கும். கல்யாண வீடு அதுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பொண்ணு மாப்பிள்ளை தவிர எல்லாரும் குடிக்கிறாங்க, பார்ட்டி. ஐயோ, முன்னாடிலாம் கல்யாண வீட்டுல ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா அந்த ஆளை துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? சி, இவன் வந்தாலே அசிங்கப்பா, இவன் வீட்டுக்கு மானத்தை வாங்கிடுறான், குடிச்சிட்டு வந்து வேட்டியெல்லாம் அவுந்து போட்டுட்டு தான் எங்கேயோ சுத்தி கிடக்குறான். அவனை கல்யாண மண்டபத்துக்குள்ளே விட மாட்டாங்க. இப்ப அப்படி பார்த்தா கல்யாண மண்டபமே காலியா இருக்கும், யாருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லாரும் கல்யாணம்னா உடனே குடிச்சிட்டு வந்து அங்க ஒரு சண்டை, ஐயோ வீட்லயும் சண்டை, அக்கம் பக்கத்துல சண்டை, தகராறு, குடிச்சிட்டு இதான் நடக்குது. தமிழ்நாடையே ஒரு போதை மாநிலமாக ஆக்கி வைத்ததுதான் இவர்கள் செய்த ஒரே திட்டம். வேற எந்த நல்ல திட்டமும் கொடுக்கல, எதுவுமே நல்லதே செய்யவே இல்லை. நான் சொன்னது உண்மையா பொய்யா? முன்னாடி 25 வருஷம் முன்னாடி இப்படிதான் நடக்குமா சொல்லுங்க. இப்ப அதிகமாக போதை பழக்கம், அது வேற போதை பழக்கம். போதை பாக்க சாப்பிட்டுட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சுக்கிறாங்களாம். என்ன இது அநியாயம்? அப்ப சின்ன பசங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு? பள்ளிக்கூடம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் வெளில வந்தோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் வெளில அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுலதான் இருக்கணும். அதையெல்லாம் மீறி எத்தனையோ பெண்கள் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் மீறி வெளியில வந்து படிப்பதற்கு, வெளியில வந்து கல்லூரி படிப்பு படிக்கிறாங்க, பள்ளிக்கூட படிப்புக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. திருப்பி நம்மளை கொண்டு போய் வீட்டுல வச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா பயம். எப்படி பெண்கள் பாதுகாப்பாக போக முடியும்? ஐயோ வேணாமா, நைட்ல போவாதம்மா, பஸ்ல இறங்கி வராதம்மா, அந்த பஸ் இறங்கினா 4 டாஸ்மாக் கடையை தாண்டி நீ வரணும், போதும் படிச்சது, வீட்டுல இருன்னு சொல்லுவாங்களே பெரியவங்க. நிறைய பேர் பயப்படுவாங்கல்ல, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தேன்னா சொல்லுவாங்க, ஐயோ போற வழியெல்லாம் ஒரே குடிச்சிட்டு கல்லாட்டா, நம்ம பசங்களை படிக்க அனுப்பாத, வீட்டுல படிச்சது போதும், வீட்டுல இரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பு என்ற ஒரு விஷயத்தை இந்த பெண்கள் எவ்வளோ காலம் போராடி வெளியில வந்த இத்தனை பெண்களையும் இந்த போதை பழக்கம், சாராய பழக்கத்தினால ஏற்படக்கூடிய தீமையினால பாதுகாப்பு கருதி மறுபடியும் வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கக்கூடிய கொடுமை திருப்பி உருவாயிட்டு இருக்கு. அதை நாம அனுமதிக்கலாமா? அது ரொம்ப தப்பு இல்லையா? நல்லா இருக்கணும்ல, பெண் குழந்தைங்க நல்லா படிக்கணும், பெரிய இடத்துக்கு வரணும், அவங்க சொந்த காலில் நிக்கணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். எதுவுமே செய்ய விடாம இந்த பழக்கம் தான் தடுத்துட்டு இருக்குது. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.